அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈது தொழுகைகளோட சுன்னத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஈது தொழுகை ஊருக்கு வெளியில விசாலமான வெளிப்படையான ஒரு இடத்துல நிறைவேற்றுவது சுன்னத்தாகும். இந்த வணக்கத்தை பிரகடனப்படுத்தி நிறைவேற்றுவதற்காக அங்குள்ள முஸ்லிம்கள் அனைவருமே ஒன்று திரள வேண்டும். நிர்பந்தம் ஏதும் இருந்தால் அதை மஸ்ஜிதில் நிறைவேற்றுவது குற்றமாகாது. இரண்டாவது, ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை விரைந்து நிறைவேற்றுவதும் நோன்பு பெருநாள் தொழுகையை தாமதப்படுத்தி நிறைவேற்றுவதும் சுன்னத்தாகும். மூன்றாவதாக, சில பேரித்தம் பழங்களை சாப்பிட்டு விட்டு நோன்பு பெருநாள் தொழுகைக்கு செல்வதும் எதையும் சாப்பிடாமல் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகைக்கு செல்வதும் சுன்னத்தாகும். ஹஜ்ஜு பெருநாள் டைம் அன்னைக்கு நம்ம எந்த பொருளையுமே சாப்பிடாம தொழுதுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுதான் சுன்னத்தாகும். நான்காவது, சுபுக தொழுகைக்கு பின்னர் பெருநாள் தொழுகையை நிறைவேற்ற மைதானத்தை நோக்கி விரைந்து செல்ல வேண்டும். அதன் மூலம் இமாமுக்கு அருகில் அமர்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். தொழுகையை எதிர்பார்த்திருந்தால் நன்மையும் கிடைக்கும். ஐந்தாவதாக, குளித்து நறுமணம் பூசி தன்னிடம் இருப்பதில் அழகிய ஆடையை அணிந்து செல்வது சுன்னாவாகும். ஆறாவது, தொழுது முடித்த பின்னர் இமாம் குதுபா பிரசங்கம் நிகழ்த்த வேண்டும். அந்த பிரசங்கத்தில் பொதுவானதாகவும் மார்க்க காரியங்கள் அனைத்தும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஹஜ்ஜு பெருநாள் பிரசங்கத்தில் குர்பானி சம்பந்தப்பட்ட சட்டங்களையும் மக்களுக்கு விளக்கி கூற வேண்டும். பெண்களுக்கு என்று விசேஷமாக அறிவுரை கூறுவது நபி வழியாகும். பெருநாள் அன்று அதிகமாக தக்பீர், அல்லாஹு அக்பர் கூற வேண்டும். தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூற வேண்டும். தொழுகைக்கு செல்லும் போது ஒரு வழியிலும் தொழுது முடித்து வரும் பொழுது வேறொரு வழியிலும் வருவது சுன்னத்தாகும். இதனோட தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரு பாதைகளுமே சாட்சி கூறும் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிய அடையாளமாகிய சின்னமாக இந்த வணக்கத்தை பகிரங்கப்படுத்துவதற்காக இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். பெருநாள் தொழுகைக்கான சுன்னத்துக்களை நாமும் தெரிந்து கொண்டது போல இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.